அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பிப்ரவரி 2, 2025க்கான கரண்ட் அஃபேர். ஃபஸ்ட்டு டாபிக் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் 2 புதிதான ராம்சர் தலங்களை அறிவிச்சிருக்காங்க. எதெல்லாம்னா, ஃபஸ்ட்டு சக்கரக்கோட்டை, 2வது தேர்த்தங்கல் அப்படின்ற இடம். இது ரெண்டுமே ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் இருக்குது. இதோடு சேர்த்து தமிழ்நாட்டில் மொத்தமாக 20 ராம்சர் தலங்கள் இருக்குது. உலக அளவில் இந்தியாவில் மட்டுமே 89 ராம்சர் தலங்கள்ல இருக்கு. இந்தியாவில் அதிக அளவில் ராம்சர் தலங்கள் கொண்டுள்ள மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டம் மருங்கூரில் நடந்துட்டு இருக்கிற அகழ்வாராய்ச்சியில் 13 சென்டிமீட்டர் நீளமுள்ள இரும்பு கத்தி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டின் குழந்தை பருவ புற்றுநோய் பதிவேடோட முதல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. இதில் ஒரு வருஷத்தில் 96,000 பேர் புற்றுநோயால் பாதிக்கப்படுறாங்க. அதில் 2,500 பேர் குழந்தைகள் தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சையில் மொத்தம் 81.2% பேர் குணமடைகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நம்ம நாட்டிலேயே முதல் பிரத்யோக குழந்தை பருவ புற்றுநோய் பதிவீடை கணக்கிடுறது யாரு அப்படின்னா சென்னை BBCCR, அதாவது சென்னை பாப்புலேஷன் பேஸ்டு சைல்டுஹுட் கேன்சர் ரிஜிஸ்ட்ரி. இவங்க தான் கணக்கிடுறாங்க. அடுத்த டாபிக் இந்தியா. வாட்ஸ்அப் மூலமாக அரசு சேவைகளை பெறும் மனமித்ரா அப்படின்ற திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது அப்படின்னா ஆந்திர பிரதேசம். அடுத்த டாபிக் தேசியம். ஹியூமன் ஆப்பிரிக்கன் ட்ரைஃபோனோசோமிஸ் அப்படின்ற தூக்க நோயை ஒழித்த முதல் நாடு எது அப்படின்னா கினியா. இது ஒரு ஒட்டுண்ணி நோய். அடுத்த டாபிக் விளையாட்டு. ICCயோட அண்டர் 19 மகளிர் T20 உலகக்கோப்பையை வின் பண்ண நாடு எது அப்படின்னா இந்தியா. நம்ம யாரை எதிர்த்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி நம்ம சாம்பியன்ஷிப் பட்டத்தை வாங்கியிருக்கோம். இந்த போட்டி நடைபெற்ற இடம் எங்கே அப்படின்னா மலேசியாவில். இந்த ICC அண்டர் 19 மகளிர் T20 உலகக்கோப்பையோட மேன் ஆஃப் த மேட்ச் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொங்கடி த்ரிஷா அப்படின்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த டாபிக் முக்கிய தினம். உலக சதுப்பு நில ஈர தினம் என்னைக்கு கொண்டாடப்படுது அப்படின்னா பிப்ரவரி 2. ஏன் இந்த நாளை நம்ம அனுசரிக்கிறோம்னா, ஈர நிலங்களை பாதுகாக்கிறதுக்காக 1971 ராம்சர் ஒப்பந்தம் பிப்ரவரி 2 கையெழுத்திடப்பட்டது. அதை நினைவு கூறும் வகையில தான் ஒவ்வொரு ஆண்டும் உலக சதுப்பு நில ஈர தினம் பிப்ரவரி 2 நம்ம அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துல இதுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, நம் எதிர்காலத்திற்காக சதுப்பு நிலங்களை பாதுகாப்போம். அடுத்த டாபிக் மாநாடு. 2025 பிரிக்ஸ் கூட்டமைப்பின் இளைஞர் கவுன்சில் தொழில் முனைவோர் கூட்டம் எங்க நடைபெற போகுது அப்படின்னா இந்தியாவில் தான் நடக்க போகுது. இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு அப்படின்றது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 2006 தொடங்கியிருக்காங்க. பிரிக்ஸ் அப்படின்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா. இப்போ இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புல மொத்தம் 10 நாடுகள் சேர்ந்து இருக்குது. இன்னைக்கு கரண்ட் அஃபேருக்கான PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அனைவருக்கும் நன்றி.